கிட்டத்தட்ட இந்த வெனஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு 2 மாதம் கழித்து உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த இந்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் ஒரு மனிதனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வரவில்லை சுவாமி. ஏசப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை, சர்வ வல்லவருடைய வார்த்தைகளை, ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கினவருடைய வார்த்தைகளை, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை, அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை, அந்த மகிமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை நீ திறந்தள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் ஆவலோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கடவுள் தந்த இந்த மகாபிறை கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் கிரேஸ் டிவி இருக்கிற அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் திருப்புவோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நமக்கு பிடித்தமான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் எதற்காக கூப்பிடுகிறார் என்றால், நீங்கள் என்னிடத்தில் வரும்போது நான் என்ன செய்வேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் நான் தருவேன். ஆங்கிலத்திலே பார்க்கும்போது ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் என்று சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு ஒரு அமைதியை, ஒரு நிம்மதியான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன், ஒரு ரெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை பல காரியங்களை தேடி தேடி ஓடி என்னைக்கு தான் என் வாழ்க்கை மாறும், இதே தான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்குமா, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி தான் இருந்து கொண்டிருக்குமா, இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி நாம் யோசித்து நாம் செயல்படுகின்ற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்னிடத்தில் வரும் பொழுது நான் என்ன செய்வேன் என்றால், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை நான் தருவேன், உங்களுக்கு நான் ஒரு ரெஸ்ட்டை நான் கொடுப்பேன். நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த காரியத்திலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ஒருவேளை வேலை செய்கிறவர்களுக்கு அது காரியங்கள் நமக்கு தெரியும். ஒருவேளை ஐடியில் இருந்தாலும் சரி, அல்லது வேற ஸ்கூல்ல வேற எந்த இதுலவா இருந்தாலும் ஒரு டார்கெட் என்று ஒன்று கொடுத்து விடுவார்கள். அந்த டார்கெட்டை முடிப்பதற்கு சில நேரங்களிலே நாம் இரவும் பகலும் கண் விழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அது ஒழுங்கா சாப்பிடக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அதை எப்படியாவது அந்த டார்கெட்டை நம்ம ரீச் ஆகணும், அந்த டார்கெட்டை நம்ம முடிச்சாகணும், அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேலையை பணியை நாம் முடித்தாக வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை ஒரு IAS எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்லை நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்லை ஒரு எக்ஸாம் நடக்குது. அப்போ இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவும் பகலும் என்ன பண்ணுவாங்க, பல ஆண்டுகளுக்காக அதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்து, வருடக்கணக்காக முயற்சி எடுத்து, கண் விழித்து படித்து, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், குறிப்பாக நீங்க இந்த விளையாட்டு துறையில ஜெயித்தவர்களை அவர்கள் பேட்டி எடுக்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த போட்டியில வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 ஆண்டு காலம், ஒரு 6 ஆண்டு காலம் நான் இந்த உணவை எல்லாம் நான் தவிர்த்தேன், இந்த காரியங்கள் எல்லாம் நான் செயல்படல, நான் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நான் போகல, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யல, நான் இரவும் பகலும் நான் கண் விழித்து நான் காரியங்களை நான் செய்தேன், நான் அதற்கான முயற்சிகளை நான் எடுத்தேன், அதற்கான பிராக்டிஸை நான் செய்தேன் என்று சொல்லி இன்றைக்கு அதனுடைய பலன் கிடைத்து விட்டது என்று சொல்லி, இப்படி அந்த அன்னைக்கு அவர்கள் ஜெயிக்கும் பொழுது, அவர்கள் அந்த டார்கெட்டை ரீச் அடையும் பொழுது, அவர்கள் நினைத்த அந்த காரியம் நடக்கும் பொழுது, அது ஒரு பெரிய மனசுக்கு எப்படி இருக்கும், அப்பாடி நம்ம பட்ட பாடுகளுக்கெல்லாம், நம்ம அடைந்த வேதனைகளுக்கெல்லாம், நம்ம சிந்தின வேர்வைகளுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன கிடைச்சிச்சு, நம்மளுக்கு ஒரு பலன் கிடைத்து விட்டது. அதுதான் ஆண்டவர் சொல்லும். எவ்வளோ இருக்கும் மனசில், அப்போ எப்படி இருக்கும்ல, ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். இனிமேல் அப்பா நான் நினைச்சதெல்லாம் நான் சாதித்த அந்த காரியங்கள் அந்த நேரத்துக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் நம்முடைய மனசில் இருக்கும்ல, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வரும் பொழுது நான் உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி நமக்கு இந்த இளைப்பாறுதலை தந்திருக்கிறார்
வைத்திருக்கிறார் என்பதை தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அநேக நேரங்களிலே நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த இளைப்பாறுதலை குறித்து பார்க்கும் பொழுது நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி மோசேயினுக்கும் அல்லது யோசுவாவுக்கும் கடவுள் கொடுத்த ஒரு டார்கெட். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு சென்று அடைய வேண்டும். கானான் தேசம்தான் அது ஒரு டார்கெட். அது ஒரு சந்தோஷமான ஒரு இடம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம், அது அமைதியான ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசம், அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு தேசம். அப்படிப்பட்ட அந்த ஒரு தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாக அங்கே இருக்கிறது. எனக்கு அருமையான இந்த என்னுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்கு போய் சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள்? 40 வருஷங்கள். 40 வருஷம் வனாந்திரத்தின் பயணங்கள். யோசித்து பாருங்க, 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் பயணம் பண்ணும் பொழுது அந்த ஜனங்கள் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு பிரச்சனை. வனாந்திரம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். பல நேரங்களிலே தண்ணீர் கிடைக்கவில்லை, பல நேரங்களில் கிடைத்த தண்ணீர் அது கசப்பாக இருந்த ஒரு சூழ்நிலை. சில நேரங்களிலே கோபத்தின் அவர்களுடைய எமோஷன் அதிகமானதுனால ஆண்டோடைய கோபம் அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் மூலமாக வந்த பிரச்சனைகள் பார்க்க முடிகிறது. ஒரு தூதன் வந்து அவர்கள் பாவம் செய்யும் போது அங்கே ஒரு பெரிய சங்காரம் நடைபெற போகிறது. பல ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்கள். இப்படி அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. அவர்கள் எகிப்து தேசத்தில் அவங்க என்ன நினைச்சாங்க, ஐயோ ஒருவேளை நம்ம வந்தது தவறோ, ஒருவேளை எகிப்திலே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். நம்ம கானான் தேசத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு ஒரே போராட்டமான ஒரு சூழ்நிலை. என்னைக்கு தான் இந்த முடியும், என்னைக்கு தான் நான் கானான் தேசத்துக்கு போய் நான் சேருவேன், என்னைக்கு தான் எனக்கு அந்த ஆண்டவர் சொன்ன அந்த சந்தோஷமான அந்த தேசத்துல என்னைக்கு தான் நான் போய் சேருவேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்கள் உணவு கிடைக்காம அலைந்த நாட்கள் இருக்கிறது. அவர்கள் இறைச்சி சாப்பிடாமல் இருந்த நாட்கள் இருக்கிறது. அவர்களுக்குள்ளே பல கருத்து மோதல்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் கடந்து 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 அவர்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில கடைசியாக ஒரு நாள் அவர்கள் எங்கே வந்து சேர்ந்தார்கள்? கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போ கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்த உடனே இதுதான் அந்த கானான் தேசம், இதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஒரு தேசம் என்று சொல்லி அந்த தேசத்துக்கு வந்த உடனே அவங்க மனசில் எப்படி இருந்திருக்கும்? பாடி, இந்த தேசத்துக்கு வருவதற்காக தான் நான் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன், இவ்வளோ நாள் நான் பாடுபட்டேன், இவ்வளோதான் நான் வேதனைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு அந்த கானான் தேசம் வரைக்கும் வந்து சேரும்படி மோசே அவர்களுக்கு 5 விதமான பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். தகன பலியை நீங்கள் செலுத்த வேண்டும், போஜன பலியை நீங்கள் செலுத்த வேண்டும், சமாதான பலியை நீங்கள் செலுத்த வேண்டும், பாவ நிவாரண பலியை நீங்கள் செலுத்த வேண்டும், குற்ற நிவாரண பலியை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த 5 விதமான பலிகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். யாரு? மோசே. ஏனென்றால் வனாந்திரத்திலே அவர்கள் வரும் பொழுது அவர்களை ஆண்டவரை கோபப்படுத்தும் பொழுது அவர்கள் தேவன் கோபத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு தகன பலியை செலுத்த வேண்டும். ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கிற பாதுகாப்புக்காக நீங்கள் போஜன பலியை நீங்கள் செலுத்துங்கள். உங்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் சமாதான குறைச்சல்கள் அல்லது தேவனுக்கும் உங்களுக்கும் சமாதான குறைச்சலா இருந்தால் நீங்கள் சமாதான பலியை நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் பாவம் செய்யும் பொழுது நீங்கள் பாவ நிவாரண பலியை நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் குற்றம் செய்யும் பொழுது நீங்கள் குற்ற நிவாரண பலியை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி 5 விதமான பலிகளை மோசே அவர்களுக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது இந்த வனாந்திரத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பலி. ஆனால் அவர்கள் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்த உடனே அப்போ இன்னொரு பலியை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார். அது என்ன பலி என்று நாம் பார்ப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் நாம் திருப்புவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது ஒரு பான பலியாக கார்படி திராட்சை ரசத்தையும் படைக்க வேண்டும். பான பலியாக கார்படி திராட்சை ரசத்தையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்?
படைக்க வேண்டும். நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசையை நோக்கி, நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அந்த 5 விதமான பலிகளை நீங்க செலுத்தணும். இதெல்லாம் வனாந்தரத்திலே மோசே அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அந்த 5 விதமான பலிகளையும் அவர்கள் கொடுத்திருப்பார். நீங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த தேசத்துல நீங்க போய் சேர்ந்த பின்பு நீங்கள் தகன பலியை செலுத்தணும், நீங்க போஜன பலியை செலுத்தணும், நீங்க சமாதான பலியை செலுத்தணும், நீங்க பாவ நிவாரண பலியை செலுத்தணும், குற்ற நிவாரண பலியை செலுத்தணும். இந்த 5 விதமான பலிகள் ஏற்கனவே வனாந்தரத்தில் அவர்கள் செலுத்திட்டு இருந்தாங்க. இதை நீங்க செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது புதிதாக இன்னொரு பலியை அவர் சொல்லுகிறார். என்ன பலி அது? பானபலி. 6வது பலியாக பானபலியை நீங்க செலுத்த வேண்டும் என்று சொல்லி, அதை எப்படி செலுத்த வேண்டும்? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பானபலியை, இப்போ மற்ற பலியை எல்லாம் மிருகத்தை பலியிடுவதுதான். தகன பலியா இருக்கட்டும், போஜன பலியா இருக்கட்டும், சமாதான பலியா இருக்கட்டும், பாவ நிவாரண பலியா இருக்கட்டும், குற்ற நிவாரண பலியா இருக்கட்டும், இந்த 5 விதமான பலிகளை நாம் எப்படி செலுத்த வேண்டும் என்றால் மிருகத்தை பலி கொடுப்பதன் மூலமாக இந்த பலிகளை செலுத்த வேண்டும். ஆனால் 6வதாக இருக்கிற இந்த பானபலியை மிருகத்தின் பலி கிடையாது. பட் அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்ன செலுத்த வேண்டும்? கார்படி திராட்சரசம். கார்படி திராட்சரசத்தை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது என்ன பலியாக மாறிவிடுகிறது? பான பலியாக மாறிவிடுகிறது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கார்படி திராட்சரசத்தை என்ன பண்ண வேண்டும்? நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த பானபலி எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், அது இளைப்பாறுதலுக்கு அடையாளமா இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கானான் தேசத்தில் போய் சேர்ந்த பின்பு நீ வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த கட்டளை வரல. வனாந்தரத்தில் இருக்கும்போது 5 பலி தான் செலுத்தணும். வனாந்தரத்தில் இருக்கிறவர்களுக்கு பானபலியை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இப்பொழுது அந்த டார்கெட்டை ரீச் ஆகிவிட்டாங்க. அவர்கள் ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க போறாங்க. அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும் போது நீங்க என்ன பலியை செலுத்த வேண்டும்? பானபலியை செலுத்த வேண்டும். பானபலியை செலுத்த வேண்டும் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? கார்படி திராட்சரசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு படி திராட்சரசத்தினுடைய அளவு என்னவென்றால் 4 லிட்டரும் 400 கிராமும். எவ்வளோ? 4 லிட்டரும் 400 கிராமும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு பின்னாடி வரும். அப்போ ஒரு படி திராட்சரசம் என்பது எதை குறிக்கிறது? எவ்வளோ அளவை குறிக்கிறது? 4 லிட்டரும் 400 கிராமும். ஆனால் ஆண்டவர் நீங்க ஒரு படி திராட்சரசம் கொடுக்க தேவையில்லை. எவ்வளவு படி திராட்சரசம் கொடுத்தா போதும்? கார்படி திராட்சரசம். இளைப்பாறுதலில் நீங்கள் பிரவேசித்ததின் அடையாளமாக நீங்கள் கார்படி திராட்சரசம் கொடுத்தால் போதும் என்று சொல்லி அந்த பானபலி இளைப்பாறுதலின் பலி அப்படின்னும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த பானபலி என்பது இளைப்பாறுதலுக்கான பலி. ஒரு மனிதன் இளைப்பாறுதல் அடையும் பொழுது நான் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன், இனிமேல் எனக்கு அந்த கஷ்டம் முடிந்து, இனிமேல் அவர்களுக்கு அந்த வனாந்தர வாழ்க்கை கிடையாது, இனி அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது, அதெல்லாம் முடிந்து விட்டது, நான் இப்பொழுது வாக்குத்தத்தத்தை அடைந்து விட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலே நிறைவேறி விட்டது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேறி விட்டது, நான் கஷ்டப்பட்ட காரியங்களுக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு முடிவு வந்து விட்டது என்று சொல்லி நாம் செலுத்த வேண்டிய ஒரு பலி. அதுதான் என்ன பலி என்றால் அது பானபலி என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பானபலியை பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் செலுத்தி இருக்கிறார். நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். பாருங்க, யாக்கோபு இந்த பானபலியை செலுத்தி இருக்கிறார். எப்பொழுது அவர் செலுத்தினார் என்றால் அவர் அந்த பதானாதாம் தேசத்திலிருந்தாம் வந்த பின்பு அவர்களுக்கு 9ஆம் வசனத்திலே வாசிங்க. யாக்கோபு பதானாராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. பாருங்க, இப்போது வேற ஒரு தேசத்திலிருந்து, அந்த தேசத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த லாபானுடைய வீட்டிலே அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்று நமக்கு நன்றாக தெரியும். சின்ன வயதிலிருந்து யாக்கோபு பார்க்கும் பொழுது, நான் ஒரு முறை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஒரு செய்தியை உங்களோடு நான் பேசும் பொழுது இந்த யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். யாக்கோபு என்றால் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் குதிங்காலை பிடிக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். அது எத்தன் என்பது அவனுடைய கேரக்டர். பட் அந்த பேருக்கு ஏனென்றால் ஏசாவுடைய காலை பிடித்து, குதிங்காலை பிடித்து அவன் வெளியே வந்தபடினால் அவனுக்கு என்ன பேர் வந்தது?
யாக்கோபு என்று பேர். நீங்கள் யாக்கோபு என்ற பேர் வந்த பிறகு, அவன் யாக்கோபு வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் மற்றவர்களுடைய காலை பிடித்துதான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, ஒரு சூழ்நிலை வருகிறது, அவன் வேற ஒரு தேசத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை. அந்த தேசத்திலேயாவது நிம்மதியாக இருந்தானா, அந்த தேசத்திலேயும் அவன் நிம்மதியாக இருக்கவில்லை. அவன் மாமனார் அவனை எப்படி அவரை ஏமாற்றினார், ஒரு பெண்ணை காண்பித்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து மீண்டும் அவன் விரும்பின அந்த பெண்ணுக்காக அவன் 7 வருடம் கடுமையாக உழைத்து, அவன் பேசும்போது அவன் சொல்லுவான், நான் இரவும் பகலும் நான் என்ன செய்தேன் என்றால் அந்த ஆடு மாடுகளோடவே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி கடுமையாக அவன் உழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் யோசித்துக் கொண்டு, நான் பிறந்த நாள்ல இருந்து இப்படிதான் நான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, யாருடைய காலையாவது பிடித்துதான் நான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, நான் இதை எங்கேயாவது பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது, என்றைக்கு தான் எனக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருந்தான். இப்போது அந்த தேசத்திலிருந்து இந்த தன்னுடைய சொந்த தேசமாகிய கானான் தேசத்துக்கு மீண்டும் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் வைத்தார். அந்த கானான் தேசத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இனி உனக்கு யாக்கோபு என்ற பெயர் இல்லை, இனி உனக்கு என்ன பேர் தான்? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு, தேவனோட ஆளுகை செய்கிறவன். அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவ்வளவு நாள் நீ தரையிலே உட்கார்ந்திருந்த வாழ்க்கை, இவ்வளவு நாள் நீ தரையிலே காலை யாராவது பிடித்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக நீ ஓடி அவமானப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், உன்னை நான் ஆசீர்வதித்தனின் மூலமாக நீ யாருடைய காலை பிடித்து வாழ்கிறியோ அவர்களை நீ ஆளுகை செய்கிற நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். அல்லேலூயா. நீ எந்த மனிதனுடைய காலையும் நீ பிடிக்க தேவையில்லை, எந்த மனிதனையும் நீ கெஞ்ச தேவையில்லை, எந்த மனிதனுக்கு பின்பாக நீ ஓட தேவையில்லை, எந்த மனிதனையும் நீ ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த மனிதனுக்காக நீ தாழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலை இல்லை. யாருடைய காலையெல்லாம் நீ பிடித்து தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததோ அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அவர்களையே ஆளுகை செய்கிற மாதிரி அவர்கள் உன் காலுக்கு கீழே வருகிறது போல நான் செய்வேன். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் யாக்கோபு எதிர்பார்த்த ஒரு காரியம். இவ்வளோ நாள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன், கீழே இருந்தேன், நான் காலை பிடித்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது? நான் ஆளுகை செய்கிற இடத்திற்கு தேவன் என்னை வைக்கிறார், உயர்த்தி என்னை வைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த பிறகுதான் அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அடுத்த 12:13 பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்திலே, ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு கொடுப்பேன், உனக்கு இந்த சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ பழுகி பெருகுவாய், பல ஜாதிகள் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் என்று சொல்லி, சந்ததியிலே பிறப்பார்கள், ராஜாக்கள் உன் சந்ததியிலே பிறப்பார்கள் என்று சொல்லி பலவிதமான ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு கொடுக்கும் பொழுது, இப்போதான் யாக்கோபுக்கு மனசுல ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன், ஒரு நிம்மதி. இவ்வளவு நாள் நான் பட்ட வேதனை, நான் சிந்தின கண்ணீர், வடித்த வேர்வை, பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா? நான் என்றைக்கு நான் ஆளுகை செய்கிற இடத்திற்கு நான் வருவேன்? என்றைக்கு எனக்கு ஒரு நன்மை உண்டாயிருக்கும்? என்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக இருப்பேன் என்று சொல்லி அவன் ஏங்கி கொண்டிருந்த நேரத்திலே அந்த சொந்த கானான் தேசத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை காட்டிலும் மேலாக ஆசீர்வதித்து, உன்னை எல்லாருக்கும் மேலாக நான் உன்னை ராஜாவாக, நான் உன்னை அரசாளுகிறவனாக மாற்றுகிறேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், அதைத்தான் வாசித்தோம் 14ஆம் வசனம், இனி எனக்கு இளைப்பாறுதல் வந்துவிட்டது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? ஒரு பலி செலுத்துகிறான். என்ன பலி? பான பலியை செலுத்துகிறான். இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்த பிறகு அவன் கர்த்தருக்கு ஒரு பான பலியை செலுத்துகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த பானபலி எதை குறிக்கிறது என்றால் அது இளைப்பாறுதலுக்கான ஒரு பலி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி இதை நிறைவேற்றுகிறார்? ஒருவேளை நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு தெரியும். அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் 5 விதமான பலிகளையும் அவர் சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார்.
அவர் சிலுவையிலே தகன பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக போஜன பலியானார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய சமாதானத்தின் காரணம் எல்லாம் அதனுடைய அக்கினிகள் எல்லாம் அவர் மீது வந்து அவர் சமாதான பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவ நிவாரண பலியானார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் குற்ற நிவாரண பலியானார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இந்த 5 பலிகளும் அவர் மீது சுமந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு எப்படி நம்மை இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க பண்ணினார் நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை அதாவது வாசிங்க. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் தியானிப்போம். எப்பொழுது தியானிப்போம்? ஒவ்வொரு நாளும் குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அன்னைக்கு நம்முடைய திருச்சபையிலே இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். இது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 6வது வார்த்தை. என்ன வார்த்தை? முடிந்தது. சிலுவையில பேசின ஒரு வார்த்தை முடிந்தது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற சுவிசேஷங்களிலே அவர் முடிந்தது என்ற ஒரு வார்த்தை இருக்காது. அதற்கு பதிலாக அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவர் அப்படி என்ன மகா சத்தமாய் சொன்னார் என்பதுதான் யோவான் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னது வேற எதுவும் கிடையாது, முடிந்தது என்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகித்திருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த முடிந்தது என்ற வார்த்தை கிரேக்கத்திலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால் தெட்டலெஸ்டை என்று சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார்கள். இந்த வார்த்தை தான் இயேசு உபயோகித்தார் என்று சொல்லி. அது எதை குறிக்கிறது என்றால், ஒருவேளை ஒரு அரசாங்கம் இருக்கிறது, மக்களுக்கு தேவையான ஒரு சட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவன் அந்த அரசன் மற்ற அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த சட்டம் ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு என்னெல்லாம் சரத்துகளோ என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் சேர்த்து முடித்த பிறகு ஒரு முத்திரை போடுவார் அந்த அரசன். அந்த முத்திரை போட்ட பிறகு அங்கே இருக்கிற அரச சபையில் இருக்கிற அந்த காவலாளிகள் மற்ற எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த டெட்டலஸ்டை என்று சொல்லி அவர்கள் மிகா சத்தமாய் அறிவிப்பார்கள். அப்படி என்றால் சட்ட திட்டத்தின்படி எல்லா காரியமும் முடிந்து விட்டது, இனி இந்த சட்டம் மக்களுக்கு அது வந்து சேர்ந்து விடும், இந்த காரியங்கள் இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களும் இந்த அரசாங்கம் என்ன செய்து முடிந்து விட்டது என்று சொல்லி மகா சத்தமாய், அது ஒரு சந்தோஷத்தின் ஒரு சத்தமாய் அவர் கூப்பிட்டு அவர்கள் என்ன சொல்வார்களாம், அந்த வார்த்தையை டெட்டலஸ்டை, எல்லாம் முடிந்தது, எல்லா காரியமும் இந்த அரசன் முடித்து வைத்து விட்டார் என்று சொல்லி சந்தோஷமாக அவர் பேசுவார்களாம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையிலே அவர் முடிந்தது என்று சொல்லி சொன்னார். அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் ஒரு சத்தமாகவும், அதை எல்லா சட்ட திட்டத்தின்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறிய வேண்டுமோ அத்தனை காரியங்களும் நிறைவேற்றி முடிந்து விட்டது என்பதை அறிவிக்கும்படியாகத்தான் அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு அந்த காரியத்தை பேசினார். வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி திறந்தார். நாம் வெளிப்படையாக பார்க்கும்போது இயேசு அடிக்கப்படுகிறார், இயேசு நிந்திக்கப்படுகிறார், இயேசு தலையிலிருந்து ரத்தம் பதுகிறது, கால்களிலிருந்து ரத்தம் பதுகிறது, எல்லாரும் அவரை குறித்து பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவர் ஜீவன் போய்க் கொண்டிருக்கிறது, அவர் தாகமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளிப்பிரகாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்பிரகாரமாக ஒரு பயங்கரமான ஒரு காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால்,
இங்கே எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே பிசாசுக்கு அங்க சாவு மணி அடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே பிசாசை அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா துரைத்தனங்கள் இயேசுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் என்ன நடந்தது என்றால், அவர் எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரங்களையும் பிசாசனுடைய கைகளிலிருந்து பிடுங்கி அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் சிலுவையின் மேல் ஆண்டவர் ஆணி அடிக்கிறார். அல்லேலூயா. கடவுள் ஆணி அடிக்கிறார். எல்லாவற்றையும் ஆணி அடித்து சிலுவையிலே பிசாசை அவர் ஜெயிக்கிறார். அவர் வெற்றி சிறந்தார். இந்த காரியம் நடந்து முடிந்த உடனே ஆண்டவர் பேசுகிறார். டெட்டலஸ்டை என்று சொல்லி பேசுகிறார். முடிந்து விட்டது. நான் சிலுவையில பிசாசை நான் ஜெயித்து விட்டேன். நான் சிலுவையில பிசாசுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நான் அடித்து நொறுக்கி விட்டேன். அவனை வெளியரங்கமான கோலமாக்கி விட்டேன். அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டேன். இனி அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லி அவனை நான் சிலுவையிலே நான் வெற்றி சிறந்தேன் என்று சொல்லி அதை பிரகடனப்படுத்தும்படியாக அவர் என்ன பேசுகிறார் என்றால், முடிந்தது என்று சொல்லி அவர் பேசி, வேதம் சொல்லுகிறது முடிந்தது என்று சொல்லி அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். மற்ற சுவிசேஷத்தின்படி தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்திலிருந்து பல விதத்திலே இரத்தம் வெளியேறியதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது, நான் மீண்டும் ஏற்கனவே நான் ஒரு முறை நான் பேசியிருந்தேன், ஆனாலும் மீண்டும் நான் சொல்லுகிறேன். அவர் தலையின் மீது முதலாவது அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ரத்தம் சிந்துகிறார். அடுத்தது அவரை அடிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் முதுகிலிருந்து ரத்தம் தாரத்தரையாக வந்தது. மூன்றாவது, அவர் தலையிலே முள்மூடி சூட்டி கோலால் ஓங்கி அடிக்கும் பொழுது அப்பொழுது ரத்தம் வந்தது. அதன் பின்பு வலது கையிலே ஆணி அடித்தார்கள், அப்பொழுது ரத்தம் வந்தது. அதன் பின்பு இடது கையிலே ஆணி அடித்தார்கள், அப்பொழுது ரத்தம் வந்தது. அதன் பின்பு 2 காலையும் ஒன்றாக வைத்து ஆணி அடித்தார்கள், ரத்தம் வந்திருந்தது. இப்படி அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியேறி கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் சாக வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ரத்தம் வெளியேறி அவன் சாக வேண்டும் என்றால், அந்த ரத்தம் வெளியேறினதினால்தான் அவன் சாகுறான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், எப்பொழுது அவன் சாவான் என்றால், அவனுடைய உடம்பிலே 1 லிட்டரும் 100 ml ரத்தம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு உயிர் இருக்கும். எப்பொழுது இந்த அளவு குறைகிறதோ அப்பொழுதுக்கு அவனால் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ நம்ம உடம்புல 1 லிட்டரும் 100 ml ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த ரத்தம் மற்ற எல்லாத்துக்கும் அந்த உயிர் என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கோம், அதை பிடித்து கொண்டிருக்கும். எப்போ இந்த அளவுல குறைச்சல் ஏற்படுகிறதோ அதன் பின்பு ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து கடைசியாக பேசுகிற இந்த முடிந்தது என்று சொல்லி அந்த வார்த்தையை பேசும் பொழுது அவருக்கு உயிர் இருக்கிறது என்றால், அவர் உடம்பில் எவ்வளோ லிட்டர் ரத்தம் இருந்திருக்கணும், கடைசியாக 1 லிட்டரும் 100 ml ரத்தமும் அவர் இருக்க வேண்டும். அதை முடித்து அவர் ஜீவனை விட்டார். ஜீவனை விட்ட பிறகு என்ன பண்ணுகிறார், கடைசியாக 7வது முறையாக இயேசுவனுடைய சரீரத்தில் ரத்தம் எப்பொழுது வெளியே வருகின்றால், ஈட்டியை வைத்து அவருடைய விழாவில் என்ன பண்றாங்க, குத்துகிறார்கள். குத்தும்போது அவருடைய அந்த உடம்புல இருந்து கடைசியாக இருக்கிற அந்த 1 லிட்டரும் 100 ml ரத்தமும் என்ன பண்ணுகிறது, வெளியே வருகிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், 1 படி திராட்சை ரசம் என்றால் என்ன அர்த்தம், எவ்வளவு அளவு, 4 லிட்டரும் 400 ml. பானபலியாக எவ்வளவு செலுத்த வேண்டும், காற்படி திராட்சை. அப்ப காப்படி திராட்சை ரசம் என்றால் காற்படி அளவு எவ்வளவு, 1 லிட்டரும் 100 ml ரத்தம். இந்த ரத்தமும் இயேசு பானபலியாக சிலுவையிலே நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பானபலி எதை குறிக்கிறது சொல்லுங்க, இளைப்பாறுதலை குறிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பானபலியாக மரித்த அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே அந்த இளைப்பாறுதலை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. இது கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை. இது ஒரு நியாய பிரமாணம் கிடையாது. நியாய பிரமாணங்களுக்கெல்லாம் முன்பாக ஆண்டவர் கொடுத்த ஒரு யூனிவர்சல் லா என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அது ஏன் என்று சொல்லி சயின்டிஃபிக்கலாகவும் சில காரியங்களை சொல்லுகிறார்கள். ஒரு மாம்சத்தை புசிக்கும் போது, அந்த இரத்தத்தோட அதை புசிக்கும் போது, அந்த இரத்தத்தில் இருக்கிற சில தன்மைகள் மனிதனுடைய
மனிதனுக்கு அது பாதிப்பை உண்டாக்கும் என்று சொல்லி. நம்ம கூட வாசிக்கலாம், ஒரு கோழி பண்ணையில் ஒரு கோழிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, முழு கோழி என்ன பண்ணிடுவாங்க, அழிச்சிடுவாங்க. அந்த பண்ணையில் இருக்க எல்லா கோழியும் என்ன பண்ணிடுவாங்க. ஒரு ஆட்டுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அங்கே இருக்கிற எல்லா ஆடுகளையும் என்ன பண்ணிடுவாங்க, அழிச்சிடுவாங்க. ஒரு புறா ஏன் அப்படின்னா அந்த இரத்தத்தில் அந்த நோய் என்ன இருக்கும், அது பரவி இருக்கும். இதை மனிதர்கள் யாராவது சாப்பிடும் பொழுது அந்த நோய் மனிதனை தாக்குவதற்கு, அந்த பிரச்சனை மனிதனுக்குள் வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு மெடிக்கல் ரீதியாகவும் அதை சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த இன்னைக்கும் பார்க்கும்போது நிறைய வியாதிகள் மிருகத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. அது குறிப்பாக இந்த இரத்தத்தின் மூலமாக வருகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மாம்சத்தை புசி, ஆனால் மாம்சத்தோட நீ என்ன பண்ணக்கூடாது, ரத்தத்தை குடிக்கக்கூடாது. அப்படி நீ ரத்தத்தை குடித்தால் அதனுடைய காரியம் என்னவாகிறது என்றால், அந்த மிருகத்திற்கு பலியிட்ட அந்த மிருகத்துக்கு அந்த ரத்தத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்ன தன்மை இருக்கிறதோ, அந்த தன்மை உன்னை பாதித்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ மாம்சத்தை ரத்தத்தோடு என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே வரும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54, 55, 56. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54, 55, 56 நாம் வாசிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். மாம்சத்தை இரத்தத்தோடு புசிக்க கூடாது என்று சொல்லி ஆதியாகமத்திலே பேசின ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், என் மாம்சத்தை புசியுங்கள், ஆனால் என் மாம்சத்தை மாத்திரமல்ல, என் மாம்சத்தோடு என் இரத்தத்தையும் நீங்கள் புசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி புசிக்கும் போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், அது மிருகத்தினுடைய ரத்தம், அது அசுத்தமா இருக்கிறது, அது தீட்டா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது பரிசுத்தமா இருக்கிறது. என்னுடைய தன்மைகள் உனக்குள் வந்துவிடும். என்னுடைய ரத்தத்தில் இருக்கிற அந்த குணமாக்குற வல்லமை உன்னுடைய சரீரத்துக்குள் வந்துவிடும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தை ரத்தத்தோடு நீ புசிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் நாம் புசிக்கும் பொழுது, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அல்லது திருச்சபைகளில் நம்ம கொடுக்கப்படும் பொழுது நமக்கு கொடுக்குறாங்க தெரியுமா, அது அதனுடைய என்ன ரத்தம் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பானபலியாக கடைசியாக அந்த 1 லிட்டர் 100 ml ரத்தம் வெளியே வந்த பிறகுதான் அவர் மதிக்கிறார். அந்த ரத்தத்தை தான் புசிக்கும்படியாக நம்முடைய கைகளிலே வருகிறது. இந்த ரத்தத்தை நாம் புசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஐயோ என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையாய் நிறைந்திருக்கிறது, யோசிக்க தேவையே இல்லை. நாம் மாம்சத்தையும் ஆண்டவருடைய ரத்தத்தையும் புசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். எனக்கு அருமையா வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பல காரியங்களை செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம், பல நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு புதிதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பானபலியாக சிலுவையில் நமக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த ரத்தம், அது இளைப்பாறுதலுக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ரத்தம். அந்த ரத்தத்தை நாம் புசிக்கும் பொழுது ஒருவேளை இந்த நாளிலே ஒரு அப்படிப்பட்ட ஆயர் இங்கே கம்யூனியன் சர்வீஸ் நடத்த வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தது. அது அடுத்த வாதம் அல்லது அதுக்கு அடுத்த வாதம் அது தள்ளி போகும். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இனி எப்பொழுதெல்லாம் நம் கைகளிலே அந்த மாம்சத்தையும் அந்த ரத்தத்தையும் நம் கைகளில் எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பானபலியானார். அல்லேலூயா. அதை நாம் அறிக்கையிட்டு அதை நாம் விசுவாசித்து எனக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிறார். ஒருவேளை ஒரு நோயின் பலவீனங்கள் இருக்கலாம், என்றைக்கு இந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும், உனக்கு ஒரு ரெஸ்ட் வரும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த மாம்சத்தையும் அந்த ரத்தத்தையும் புசிக்கும் பொழுது அந்த நாளிலிருந்து நமக்கு அதிலிருந்து விடுதலை
விடுதலை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை அதிலிருந்து நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கின்றார். அல்லது வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என்றைக்கு தான் எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வரும், என்றைக்கு தான் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு வரும், என்னைக்கு எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வரும் என்று சொல்லி யோசித்து கொண்டே இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தையும் என் இரத்தத்தையும் புசிக்கிற அந்த நாளில் தானே உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருமளவும் என் மரணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள். அதில் தான் எல்லா விதமான நன்மைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது, அதில் தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அனுதினமும் அப்பத்தை புசிப்பார்கள் வீட்டிலே, அனுதினமும் திராட்சரசத்தை புசிப்பார்கள் வீட்டிலே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கும்படியாக. ஆகவே தான் இந்த நற்கருணை அந்த காரியத்தை நாம் அசட்டையாக நாம் எண்ணிடவே கூடாது. அது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு காரியம். அது ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளுடைய ஆசீர்வாதத்தின் முழு காரியமும் அந்த நற்கருணையினுடைய சர்வீஸில் இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அதில் நம்ம எடுக்கணும், அதில் நம்ம பங்கு பெறணும். எப்பொழுதெல்லாம் அந்த நற்கருணை சர்வீஸ் இருக்கோ அந்த நாட்களில் அதை தவறாமல் போய் அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்முடைய நோயிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார், நம்முடைய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார், நம்முடைய வருத்தங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார், நம்முடைய பாதங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். ஒருவேளை அண்ணன் சொன்னது போல இந்த கிரேஸ் டிவி ஊழியங்கள் 10 ஆண்டுகள் நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, இந்த 10 ஆண்டுகள் அண்ணன் சொன்னாங்க, இந்த 10 மாதம் நான் இந்த டிசிசிஎலுக்கு அதனுடைய காணிக்கை கொடுப்பதற்கு நாங்கள் படாத பாடுபடுறோம், ஒவ்வொரு மாதமும் படாத, என்னைக்கு தான் இது முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் இளைப்பாறுதலை நான் தருகிறேன். இந்த நாளிலிருந்து நமக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவார். நம்முடைய பிரயாசத்திற்கு பலனை ஆண்டவர் அதிகமாக நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஏனென்றால் நான் உங்களுக்காக சிலுவையிலே பானபலியாக நான் மரித்திருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு வரும்படியாக ஒவ்வொரு நாளும் என் மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். நேரம் முடிந்து விட்டது. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கும் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ சொல்லி இருக்கிறீரே, வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஏசப்பா, இதோ இந்த இடத்திற்கு வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இது இப்பொழுது நேரடியாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அதோடு கூட இது நேரங்களிலே யாராவது இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக மீண்டும் பார்க்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்கள், அது யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை இந்த நாளிலே நீங்கள் கட்டளையிட்டு தருவீராக சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் படுகிற பிரயாசங்களிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிட்டு தருவீராக. எவ்வளோ நாள் நான் அந்த வேலையை தேடி தேடி அலைவேன், என்னைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், என்னைக்கு எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வேலையை தருவீராக. ஆண்டவரே, எவ்வளோ நாள் தான் நான் திருமண காரியங்களுக்கு அலைந்து கொண்டே இருப்பேன், எத்தனை ஆண்டுகள் அலைந்து கொண்டிருப்பேன், எத்தனை ஆண்டவரே மாதங்கள் நான் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பேன், நான் என்னுடைய அலைச்சல்களை தேவரீர் நீர் என்னவில்லையோ என்று ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இந்த நாளிலே இளைப்பாறுதலை நான் தருகின்றேன். அந்த காரியங்கள் முடிந்து விட்டது. நீங்கள் அலைந்த காரியங்கள், நீங்கள் அடித்த கண்ணீரின் காரியங்கள், ஆண்டவரே, இந்த நோய்க்காக எத்தனை ஆண்டுகள் நான் சிகிச்சை எடுத்துக்கொண்டே இருப்பேன், எத்தனை மாதங்கள் நான் மருத்துவமனைக்கு போய்கொண்டே இருப்பேன், எத்தனை நாட்கள் நான் இப்படி அலைந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த இடத்திற்கு வந்திருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை தருவீராக. அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிட்டு தருவீராக. ஆண்டவரே, எத்தனை நாள் தான் நான் பொருளாதார நெருக்கடியில் இருந்து கொண்டே இருப்பேன், லோனுக்கு மேலே லோனு, இஎம்ஐக்கு மேலே இஎம்ஐ, என்னைக்கு தான் நான் லோன் இல்லாதபடி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன், என்றைக்கு தான் அந்த நாள் எனக்கு வரும் என்று சொல்லி ஆண்டவரை அலைந்து கொண்டு இருக்கின்ற அந்த மக்களுக்கு சுவாமி, இந்த நாளிலே நீர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு தருவீராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே சண்டையின் மேல் சண்டை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம், ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்கவே முடியவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு
தருவீதாக. கர்த்தாவே, நீ சிலுவையிலே எங்களுக்காக நீர் பானபலியாகவும் ஒப்பு கொடுத்தீரே சுவாமி. அந்த கடைசி சொட்டு ஆண்டவர் ரத்தம் மூலமாக, ஆண்டவரே அந்த கார்படி திராட்சரசமாக ரத்தத்தை நீர் எங்களுக்காக கொடுத்தீரே சுவாமி. நாங்கள் இளைப்படைய வேண்டும் என்று சொல்லி, எங்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று சொல்லி, எங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் அதை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து சுவாமி, யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாதத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ, நோய் என்னும் பாதமா இருக்கலாம், கடன் பாதமா இருக்கலாம், ஆண்டவரே சண்டை, ஆண்டவரே பிரச்சனைகள், அவமானங்கள், ஆண்டவரே பொருளாதாரத்தின் பாதங்களா இருக்கலாம், ஆண்டவரே ஆமென் ஊழியத்தின் எல்லைகள் விரிவடையாத ஒரு பாதங்களா இருக்கலாம், ஆண்டவரே எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த பாதங்கள் எல்லாம் இன்றைக்கு நீக்கப்பட்டு அத்தனை பேருக்கும் ஆண்டவரே நீ சிலுவையிலே சம்பாதித்த அந்த இளைப்பாறுதலை நீ தருவீராக சுவாமி. நீ சிலுவையிலே எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்தினீர் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி. அப்போ அடுத்த வாரம் நாங்கள் வரும்போது, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்திலிருந்து எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், கர்த்தர் இந்த விஷயத்திலிருந்து எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஆண்டவரே, எத்தனை நாட்கள் இந்த கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் ஆண்டவரே எங்கள் மீது தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த கேஸுக்காக நாங்கள் அலைந்து 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 ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையே முடிந்து போகிறதே சுவாமி என்று ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதலை தாங்க சுவாமி, வெற்றியை தாங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் கிரேஸ் டிவி ஊழியத்துக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்து சுவாமி, இப்பொழுது வந்து அந்த கடைசி நிமிஷத்திலே வந்து நிற்கிறோம் சுவாமி. எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க சுவாமி, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் இந்த TCCL-க்கென்று ஆண்டவரே 150க்கும் அதிகமான மக்களை நீர் எங்களுக்கு தருவீராக சுவாமி. எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலான நாட்களுக்குள் தாங்க சுவாமி. இரவும் பகலும் நாங்கள் ஃபோன் பண்ணி ஆண்டவரே இதற்காகவே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலான நாட்களை காணும்படி எங்கள் கிருபை தருவீராக சுவாமி. எங்கள் ஊழியத்தின் எல்லைகள் விரிவடையட்டும், எங்களுக்கு ஆத்துமாக்களை அதிகமாக தருவீராக சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தை எந்தெந்த வீடுகளுக்கு கடந்து செல்கிறதோ, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்களோ, ஒருவர் விடாதபடி அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும், வியாபாரத்திலும், ஆண்டவரே தொழிலிலும், வேலையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஆண்டவரே சுகத்திலும் நீர் இளைப்பாறுதலை தந்து சுவாமி எங்கள் வீடுகளை நீர் கட்டுவீராக சுவாமி, கட்டுவீராக சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே திருமணத்திற்காக, பிள்ளை பாக்கியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் அலைகிறோமே. ஆண்டவரே, டாக்டர்ஸா நாங்கள் போய் மருந்தை உட்கொண்டு கொண்டே இருக்கிறோமே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லையா? எத்தனை பேரை நாங்கள் பார்ப்பது சுவாமி, எத்தனை மாப்பிள்ளை அல்லது எத்தனை பெண்ணை நாங்கள் பார்ப்பது சுவாமி என்றெல்லாம் ஏங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றீர், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. இந்த நாளிலே அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தருவீராக. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து செய்ய போக தயவுக்காக நன்றி, கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.